நீதிமன்றத்தில் எவ்வித பயமும் இன்றி சாட்சியங்களை அளிக்க ஏதுவாக சகாயம் அவர்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருப்பின் அதன் அடிப்படையில் போதிய பாதுகாப்பை அளிக்கும் என தமிழ்நாடு காவல்துறை உறுதியளித்திருக்கிறது. சட்டவிரோத கிரானைட் சுரங்க வழக்கு தொடர்பாக ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியான சகாயம் அவர்களுக்கு மார்ச் 2025 மதுரை சிறப்பு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியிருந்த போது தன்னுடைய பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகவில்லை என தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது பாரபட்சமானது, குறைபாடுடையது என நியாயமற்றது என அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில காவல்துறை சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு பாதுகாப்பு உரியதாக அளிக்கப்படும் என இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2014 ஆண்டு முதல் 2020 வரை மெய்காப்பாளர் ஒருவர் அவருக்கு இருந்தார். பின்பு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தொடர்ச்சியாக அவருக்கு பாதுகாப்பு ஆனது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில 2023 ஆண்டு அவரிடம் இருந்த அந்த மெய்காப்பாளர் ஒருவர் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனினும் இவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு தற்போது ஆஜராக ஏதேனும் குறிப்பிடப்படியான அச்சுறுத்தல் இருப்பின் அவருக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தமிழ்நாடு காவல்துறை செய்து தரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.